அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிருஷ்ணா ஜோதிடம் யூடியூப் சேனல். நாம் இன்று பார்ப்பது ரிஷக் யோகம் என்றால் என்ன? ரிஷக் யோகம் என்பது லக்னத்திற்காவது சந்திரனுக்காவது கேந்திரத்தில் செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சத்தில் அமர்ந்தால் அது ரிஷக் யோகம் எனப்படும். இது ராசி மற்றும் லக்ன நிலைகளை பற்றி பார்ப்போம். மேச லக்கணம் அல்லது ராசியாக இருந்தால் செவ்வாய் அங்கு ஆட்சி பெறுகிறார். மகர ராசியில் உச்சம் பெறுகிறார் 10ஆம் இடத்தில். ரிஷப லக்னம் அல்லது ராசி நிலைகளில் இருந்தால் செவ்வாய் விருச்சிக ராசியில் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். கடகம் ராசியாக அல்லது லக்கணமாகவோ இருந்தால் செவ்வாய் மகர ராசியில் 7ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். சிம்ம ராசி அல்லது லக்கணமாக இருந்தால் செவ்வாய் விருச்சிக ராசியில் 4ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். துலாம் ராசியாகவோ லக்கணமாக இருந்தால் செவ்வாய் மகர ராசியில் 4ஆம் இடத்தில் உச்சமும் மேச ராசியில் 7ஆம் இடத்தில் ஆட்சியும் பெறுகிறார். விருச்சிக ராசியாக இருந்தால் அல்லது லக்கணமாக இருந்தால் அங்கு செவ்வாய் ஆட்சி நிலைகளை அடைகிறார். மகர ராசியாக இருந்தால் 4ஆம் இடத்தில் மேச ராசியில் ஆட்சி நிலையை அடைகிறார். பொதுவாக கேந்திரத்தில் இருந்தால் என்ன பலன்? 1ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் ஜாதகர் நல்ல தைரியமானவராக இருப்பார். இயற்கையாகவே அவருக்கு சொத்து சேரக்கூடிய சூழ்நிலையில் உருவாகும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் தாய் வழி சொத்து சேர்க்கை உண்டு, வாகன யோகம் உண்டு, தொழில் முதலீடு செய்தவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள், குடும்பத்தில் சந்தோஷமான சுகவாழ்வு ஏற்படும். 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் மனைவியால் சொத்துக்கள் சேர்க்கை உண்டு, நண்பர்கள் மகிழ்ச்சி ஏற்படும், திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் விவசாயம் மற்றும் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் செய்வார்கள். உடன் பிறந்தவர்கள் சொந்த தொழிலில் பார்ட்னராகவோ அல்லது வழிகாட்டியாகவோ இருப்பார்கள். மேலும் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப் போகிறோம்.